உறக்கச் சொல்லும் நேயர்களுக்கு வணக்கம். வலம்புரி ஜான் வார்த்தை சித்தர். வலம்புரி ஜான் 1946 10வது மாதம் 14ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு என்ற இடத்திலே பிறந்தவர். அவர் பிறந்ததை பத்தி இப்ப நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால், அவர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு ஒரு டிகிரி வாங்கிக்கிட்டு அந்த வக்கீல் படிப்பை படித்தார். சட்ட படிப்பு வக்கீல் படிப்பை படித்தார். படித்து எல்லாம் படித்தால் அவருக்கு வேலை இல்லாம எங்கேயும் வேலைக்கு போகல. இருந்தாலும் அவருடைய மாமன் அவர்களுடைய சொன்னதின் பேரிலே திருத்தணியில் ஒரு பள்ளியிலே போய் வேலை பார்த்தார். திருத்தணியில் ஒரு பள்ளியிலே போய் ஆசிரியராக அவர் வேலை பார்த்தார். அப்பொழுது ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் பாடம் நடத்தி இருக்கிறார். தமிழ் பாடம். அது என்ன பாடம் நடத்தினான்னு சொல்லி சொன்னா, பாரதிதாசன் ஒரு பாடிய பாடல் அந்த பாட புத்தகம் தமிழ் புத்தகத்துல வருது. அதுல என்ன வருதுன்னு சொல்லி சொன்னா, நீலவான் ஆடைக்குள் ஒளி புகுந்து நிலாவென உன் முகத்தை காட்டுகின்றாய் என்ற வரி. அந்த வரிக்கு விளக்கம் சொல்லி பாடம் நடத்துகிறார். அன்னைக்கு பாடம் நடத்தி முடிச்சிட்டார். அடுத்த நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னால திருத்தணியில் இருக்கக்கூடிய அவர் ஆசிரியராக பணிபுரிந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னால ஒரு 200 பேர் ஆண்களும் பெண்களும் கூட்டி அந்த ஜான்கர வாத்தியார் வர சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் அவருக்கு வலம்புரிங்கிற பேர் இல்லை. அந்த ஜான்கர் வாத்தியார் வர சொல்லுங்கிறாங்க. அப்ப அங்க ஒரு தலைமை ஆசிரியர் இருப்பார். அந்த தலைமை ஆசிரியர் எதுக்காக அவர்களை வர சொல்றீங்க அப்படின்னு, இல்ல வர சொல்லுங்க, அவர் எங்க பிள்ளைகளை பார்த்து வேற மாதிரி ஒரு ஈவ்டிங்ஸ் பண்ற மாதிரி பேசியிருக்கிறாரு, அதுக்காக நாங்க அவருக்கு என்னன்னு பாக்குறதுக்கு வரணும், அதனால நீங்க அவரை வர சொல்லுங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதட்டி கேட்கங்காட்டி வலம்புரி ஜான் அவங்களுக்கு வந்து முன்னால் நிக்கிறாங்க. நின்னையும், என்ன உங்களை அவர் திட்டினார், உங்க பொண்ணை என்ன ஈவ் டீசிங் பண்ணார் என்று பெற்றோர்களிடம் தலைமை ஆசிரியர் கேட்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த புள்ள என்ன சொல்லுதுன்னா, இந்த பாட்டை சொல்லுது. நீலவான் ஆடைக்குள் ஒளி புகுந்து நிலாவென காட்டுகின்றாய் உன்முகத்தை அப்படின்னு இந்த வாத்தியார் என்ன பார்த்து பாடினார்னு சொல்லி அந்த புள்ள குற்றம் சொல்லுது. வலம்புரி ஜானுக்கு அப்படியே ஒரே ஷாக். நாம் என்னடா புதுசா சொன்னோம், இத பாரதிதாசன்கிற ஒரு கவிஞர் இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறாரு, அவரு அந்த பாடலை இயற்றினாரு, அவரு சொன்னதை மேற்கோள் காட்டி பாட புத்தகத்தில் இருக்கிறத நான் அதுக்கு விளக்கம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கு எதுக்கு இந்த பொண்ணு வந்து நான் ஈவ் டீசிங் பண்ணு குற்றம் சொல்லி இருக்குதுன்னு சொல்லி அவ ஏங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, அதுக்கு அந்த பெண் என்ன ஒரு விளக்கம் கொடுத்து இருக்கிறனால மாணவி விளக்கம் கொடுக்குது. அப்போ மாணவிகளுக்கெல்லாம் வெள்ளை ஜாக்கெட்டும் நீல கலர் தாவணி துப்பட்டான் தான் போட்டுக்கிட்டு போவாங்க. நீல கலர் தாவணியும் வெள்ளை ஜாக்கெட்டு தான் போட்டு போவாங்க. அந்த நீல கலர் தாவணி அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நீலவான ஆடை நான் போட்டிருக்கிற நீல கலர் தாவணி பார்த்து அவர் பேசுறா இருக்குது, நீலவான ஆடைக்குள் ஒளி புகுந்து நிலாவென காட்டுகின்ற முன்முகத்தின முகத்தை பார்த்து வர்ணிக்கிறார் அவரு அப்படின்னு குற்றம் சொல்லிடுச்சுங்க. குற்றம் சொல்லி எவ்வளவோ சொல்லி தலைமை ஆசிரியர் சொன்னாலும், இருக்கக்கூடிய சக ஆசிரியர்கள் வந்து சொன்னாலும் அவங்களாம் ஏத்துக்க தயாரா இல்லை. அதனால அவர் வாத்தியார் வேலை வேண்டான்னு விட்டு வந்துட்டார். வாத்தியார் வேலை எனக்கு வேண்டான்னு விட்டு வந்துட்டார். அதற்கு பின்னாலதான் அரசியலுக்கு வர்றார். அரசியலுக்கு வந்த பிற்பாடு அவரை ஒரு மேல் சபை, அப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் இருக்கிறாங்க, அவர் வந்து ஒரு எம்பி ஆக்குறாங்க. எம்பி ஆக்குறன்னா ஒரு சில குறிப்பிட்ட வயது வேணும். அந்த வயது வரம்பு இல்லைன்னு சொல்லி போட்டு 6 மாதத்துல அவரை முடுக்கி விட்டாங்க. அது 1972 74வது வருடம் நினைக்கிறேன், 74வது வருடம். அவருக்கு வயது வரம்பு வரலன்னு சொல்லி 6ஆவது மாதத்துல முடிச்சாங்க. அதுக்கு பின்னால மறுபடியும் எம்பி ஆனார். அதுக்கு பின்னால்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தாய் என்ற ஒரு இதழை, ஒரு புத்தகத்தை வந்து அவரை வரவழைச்சு ஒரு திறக்க வச்சு அந்த தாய் என்ற வார இதழை நடத்தி கொண்டு வந்தார். அப்பொழுதுதான் ஜெயலலிதாவினுடைய அறிமுகம் கிடைக்குது. அதுக்கு பின்னாலதான் நிறைய படிச்சிருக்கிறார் அவரு. அதுக்கு பின்னாலதான்
டிவியில ஒளிபரப்பு போனார். டிவியில ஒளிபரப்பு போறதுக்கு அவரு வார்த்தை சித்தர், வார்த்தையில நல்லா பேசுவார், ஆங்கில புலமை மிக்கவர், தமிழ் புலமை மிக்கவர். அவர் இந்த மருத்துவம், இயற்கை மருத்துவம் அதை பற்றி நீண்ட நாளாக அவருடைய இறக்கின்ற தருவாய் வரையிலே நீண்ட நாளாக ஒளிபரப்பிக்கிட்டு தான் இருந்தார். பேசிக்கிட்டு வானொலியில அந்த டிவியில பேசிக்கிட்டு தான் உட்கார்ந்துருந்தாரு. அந்த அளவுக்கு வார்த்தை சித்தராக இருந்தவர். அவருடைய காலத்திலே அவருடைய மனைவி பானு என்கின்றவர் 12.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதை கட்ட முடியல. அதனால கோர்ட் அவருக்கு வக்கற்றவர் என்று சொல்லி இந்த சிகப்பு மஞ்சள் நோட்டீஸ் சொல்லுவாங்க அந்த காலத்துல, இன்ஸ்டால்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துருச்சுங்க அவங்களுக்கு, குடும்பத்துக்கு. அவருக்கு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டார். மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து மனைவி வாங்கின தன்னுடைய 12.5 லட்சம் ரூபாயை கட்ட முடியாமல் இன்ஸ்டால்மெண்ட் என்ற பட்டத்தோடு அது இன்ஸ்டால்மெண்ட் கோர்ட் உத்தரவு கொடுத்துருச்சு. எவ்வளவு புலமை மிக்கவர், எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தவர். அவருடைய நிலைமை கடைசி காலத்துல ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிருச்சு. ஆனால் வலம்புரி ஜானுடைய கருத்துக்கள் மிகச்சிறந்த கருத்துக்கள். அவர் பல்வேறு கல்லூரிகளில் போய் உரையாற்றி இருக்கிறாரு, பொதுக்கூட்டங்களை உரையாற்றி இருக்கிறாரு. அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் மிக்கவர் வலம்புரி ஜான் கடைசி காலத்துல இந்த சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டார். நன்றி, வணக்கம்.